எதுக்கு வந்தீங்க அத்தை? சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? நல்லபடியா சாகடிச்சாச்சு, நல்லபடியா பார்சல் பண்ணி அமிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? நல்லபடியா சாகடிச்சாச்சு, நல்லபடியா பார்சல் பண்ணி அமிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? வேணாத, தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன பூஜா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசாம வேற யாரு பேசுவாங்க மாமா? என்ன தவிர இந்த வீட்ல வேற யாரு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பேசுறதுக்கு யாரும் மிச்சம் இருக்காங்க? ஓ, பெரியப்பா இருக்காரேன்னு பாக்குறீங்களா? நல்ல வேளை அவரு மட்டுமாவது தப்பிச்சிட்டாரு. இல்ல அவரு என் அம்மாவோடையும் பெரியம்மாவோடையும் சேர்ந்து போயிருப்பாரு. பூஜா ப்ளீஸ், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உன்னை கோபப்படக்கூடாதுன்னு சொல்ற மனநிலையில நான் இல்ல. உண்மையை சொல்லப்போனா உனக்கு இருக்கிற அதே துக்கம் தான் எங்களுக்கும் இருக்கு. வேண்டாத, தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்துறதா நினைச்சு வேற எதையும் பேசிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தப்பா தான் தோணுது. சொல்ல போனா பயமா இருக்காத, இப்படி பண்ணிட்டீங்களே. சத்தியமா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. பூஜா வாணி என்ன பண்ணா? திரும்ப திரும்ப நீ ஏன் இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. வேற யார சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? பச்சையா கேக்குற மாமா, அத்தை நினைச்சிருந்தா இந்த சாவை தடுத்திருக்க முடியாது. ஒரு வார்த்தை, ஒரு உத்தரவு, அவளை கூட வேணாம். ஒரு பார்வை. நீ பண்ற காரியம் தப்புடா, கைய கால வச்சுட்டு சும்மா ரெண்டு கௌதம் கிட்ட ஏன் மாமா சொல்லல? அவன் பண்ண அத்தனை காரியத்துக்கும் அத்தை சாட்சியா இருந்திருக்காங்க, தொட போயிருக்காங்க, பின்னாடி இருந்து குத்தி குத்தி கொம்பு சீவி விட்டுருக்காங்க. இல்ல பூஜா, நீ டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த பார், இந்த அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அத்தைக்கு தெரியாது? அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.